நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், அழாதடி. அண்ணன் தானே அடிச்சது. உன்னை அடிச்சுட்டு பாவம் அது வருத்தப்பட்டு இருக்கோம். அழாதடி. அண்ணன் இது வரைக்கும் அடிச்சதே இல்ல தெரியுமா? சரி சரி அழாத. அண்ணன் என்ன கூட தான் அடிச்சிருக்கு. சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணன் அடிச்சது இல்ல? அப்பா சுதா, இங்க வாமா. சுதா, இங்க வாமா. வா இப்படி. சரிம்மா, சரி, ஒண்ணு இல்லம்மா, அழாத. சுதா, ரொம்ப வலிக்குதாமா? இல்லப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பண்ணதும் தப்புதானம்மா. உங்களுக்கே தெரியும் அக்கா கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனைன்னு. இப்பதான் ஒண்ணா சரி பண்ணி கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருக்கோம். இப்ப போய் ஏதாவது பிரச்சனை பண்ணா எல்லாருக்கும் சங்கடம் தானம்மா. சாரிப்பா. சேச்சே, எதுக்குப்பா சாரி எல்லாம்? அப்பாவுக்கு தெரியும் நீங்க விளையாட்டா ஏதாவது பண்ணிருப்பீங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே லோ பிபி, லோ சுகர். அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை. சந்தோஷமா இருக்கிறதோ குறும்புத்தனம் பண்றதோ தப்பு இல்லம்மா. ஆனா அது மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி இல்லையாம்மா, நம்பிதானே வந்திருக்காங்க. நாமளே அவங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணா எவ்வளவு பெரிய தப்புமா. தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் மன்னிக்கிறது இல்லம்மா, நீதான் அண்ணனை மன்னிக்கணும். சுதாவுக்கும் ரம்யாவுக்கும் அவங்கள பிடிக்கலப்பா. தெரியுமா, சுதாவுக்கும் ரம்யாவுக்கும் மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் கூட அவளை பிடிக்கல. சம்பந்தி அம்மாவும் சௌந்தர்யாவும் உன்னை பேசுனதெல்லாம் மறக்கவோ மன்னிக்கவோ உங்க அம்மாவும் தயாரா இல்லம்மா. சுதா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லம்மா. பெரியம்மாவும் மல்லிகாவும் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனாலும் அப்பா ஏன் பொறுமையா இருக்க? எல்லாருமே நம்மள மாதிரி பொறுமையா இருப்பாங்கன்னு யோசிக்க முடியுமா? அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக நீ சரியில்லை அவன் சரியில்லைன்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் வெறுப்பை காட்டிக்கிட்டு அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நாம அலைஞ்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை தான் வேஸ்ட் ஆயிடுமா. புரியுதா? அதுவும் இல்லாம எல்லாரை விடவும் உன் மேல பாசமா இருக்கிறது அண்ணன் தாமா. ஏதோ கோவம் பண்ணிட்டான், அதுவும் கூட நியாயமான கோவம் தானம்மா. நடந்ததை மறந்துட்டு வேலையை பாருமா, சரியா? சரிங்கப்பா. தமிழங்கம்மா? அண்ணன் வெளியே எங்கேயும் போலப்பா, வீட்டுலதான் இருக்கு. சரிம்மா, நான் போய் அவனை பாத்துக்கிறேன், சரியா? இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிற? சௌந்தர்யாங்கடா? அவ ரூம்ல டேப்லெட் போட்டு படுத்துட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே என்னமோ மாதிரி இருந்தது, அதனாலதான். ஆமாப்பா, எனக்கு கூட மீனாட்சி வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. தமிழ் இப்படி நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு. தப்பு பண்ணுறது மச்சானா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் தமிழ் கோர்ட்டில் ஒரே தீர்ப்பு தான். அதெல்லாம் சரிதான். ஆனா அப்போ அவங்க வீட்டில் அப்படி நினைக்க மாட்டாங்களா? ஏதோ சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண போய் தமிழ் சுதா அடிச்ச மாதிரிலாம் ஆயிப்போச்சு. எனக்கும் அதுதான் தோணுச்சு. சௌந்தர்யாவுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி சௌந்தர்யாவுக்கும் மற்றவங்களுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையை அவ பெருசு பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அவன் ஏன்பா இப்படி பண்ணா? என்னன்னு தெரியலையே.
சௌந்தர்யாக்கு அந்த பிரச்சனை நடந்தது இல்லையா, அப்பத்துல இருந்து அவகிட்ட அவன் மரியாதையா தான் நடந்துக்கிறான். அவளுக்கு ஏதாவது ஒன்னா டென்ஷன் ஆயிடுறான். அதுக்காக தங்கச்சியே அடிக்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகுறது எனக்கு ஒன்றும் புரியல. சரி விடு, சில விஷயங்களை பேசி சரி பண்ண முடியாது. பேச ஆரம்பிச்சா பெருசாயிடும். அப்படியே கண்டுக்காம விட வேண்டியதுதான், அதுவே சரியாயிடும். இருந்தாலும் அவன் பண்ணது தப்புப்பா. உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. சரவணா, உலகத்திலேயே ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமான விஷயம் ரிலேஷன்ஷிப் தான்டா. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நாம ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்வோம், ஆனா நடக்கிறது இன்னொன்னா இருக்கும். விடுறா, ஃப்ரீயா விடு, சரியாயிடும். அம்மா அம்மா, கதவு மூடு. என்னம்மா கேட்டுட்டு இருக்க? உங்க சித்தியும் சித்தப்பனும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. விடுமா. முன்ன மாதிரி ஒட்டி கேட்க முடியல, வயசாயிடுச்சுல்ல. 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு சரியா கேட்க மாட்டேங்குதே. உனக்கு எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலை? சும்மா ஒரு நேரம் போறதுக்கு தான். தமிழ் அந்த சுதாவை ஒரு அப்பு நான் பாரு, என் மனசே குளிர்ந்துருச்சு. ஆமாடி, ரொம்ப தான் பண்ணிக்கிறாளுங்க அவளுங்க. நொன்னேங்கிறதும் அவன் தொங்கச்சிங்கிறதும். நமக்கு பயாஸ்கோப்ல பாசமலர் ஓட்டி காட்டினாங்கல்ல, கடவுளு கரெக்டா ஆப்பு வச்சுட்டாரு. ஆமாமா, அவளை அடிச்சது கூட பெரிய விஷயம் இல்ல. அந்த அத்துட்டு வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணாம பாரு. அடடா, கதையில என்ன ஒரு திருப்பம். ஏண்டி, அவளுக்கோ இவனுக்கோ ஏதாவது தொடுப்பு இருக்குமோ? சீச்சி, அவ சினிமாக்காரி கணக்கா இருக்கா. அவ போய் இந்த கருப்பனை சேர்ந்துவாளா? உனக்கு தெரியாதுடி, பிரியாணி கிடைச்சாலும் பிச்சைக்காரனுக்கு எச்சி சோறு திங்கிற மாதிரி வராது. அம்மா, நாம ஒரு வீட்ல காலடி எடுத்து வச்சு இன்னும் பிரச்சனை வரலையேன்னு மனசுக்குள்ள ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனா இப்போ கரெக்டா வந்துருச்சு. பிரச்சனை நம்ம கால் எடுத்து வச்சதால வரலடி, அந்த மூதேவி கால் எடுத்து வச்சா பிரச்சனை வந்துடுச்சு. அதுவும் சரிதான். ஆமா, அண்ணனும் தங்கச்சிகளும் இன்னும் சேர்ந்து இல்லல்ல. அவ கண்ணும் கொய்யா பழம் கணக்கா பழுத்து கிடக்கு. தினமும் ஊன்னு கத்திட்டு தான் பல்லே விளக்குறா. அதெல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி தெரியல. அது போதுண்டி. நீ சாப்பிட்டியா? எங்க சமைச்சாளுங்க, வீடே எழவு வீடு மாதிரி கிடக்கு. அம்மாவும் மகளும் ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மூக்க சீந்திட்டு தான் கிடக்காளுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீடே எழவு வீடு மாதிரி கிடக்கு. அம்மாவும் மகளும் ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மூக்க சீந்திட்டு தான் கிடக்காளுங்க. சரியா போச்சு, கதவு மூடுறி. எதுக்கு? போய் மூடுறி சொல்ற. அவங்க யாரும் வந்துட மாட்டாங்கல்ல. ஆஹா, என்னம்மா? காலையிலேயே காரல் மார்க்ஸ் பரோட்டா கடைக்கு போய் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மாதான். சரி, 4-5 பத்தி பாக்கெட்ல இருந்து எடுத்து கொளுத்தி வை. என்னத்துக்கு? இந்த பாக்கெட்டை பிரிச்சதும் குருமா வாசம் தூக்கும். அது யாருக்குமே தெரியாம இருக்கிறதுக்கு தான் பத்தி கொளுத்த சொல்றப்போ. உட்காரு. அம்மா, நாம நல்லவங்களா கெட்டவங்களா? இப்படி கேட்டா எப்படி பதில் சொல்றது? பரோட்டா நல்லா இருக்குமா இல்லையான்னு கேட்டா பதில் சொல்லுவேன். அது இல்ல, நாம நல்லவங்களா கெட்டவங்களா? நம்ம கெட்டவங்களுக்கு ரொம்ப நல்லவங்க, நல்லவங்களுக்கு ரொம்ப கெட்டவங்க. அந்த ஆம்லெட் எடுத்து வை. அம்மா, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு நீ நினைக்கிற? தெரியலையே. எல்லாம் நம்ம ஐயனார் கோயில் மை பண்ற வேலை. என்னடி சொல்ற? ஆமாமா,
ஐயனார் கோயில்னா சும்மாவா? அங்க மை வச்ச நேரம் இங்க பிரச்சனை வந்துருச்சு பாரு. ஆத்தி சரியாதான் இருக்கு. பெருசுக்கு மை வச்சதுக்கே இம்புட்டு கலாட்டா நடக்குதே. வீட்டுக்கு வர போற மருமகனுக்கு வச்சு விட்டோன்னு வை, என்னென்ன ஆயிருக்குமோ. நீ சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வருது. அவரு சாப்பிட்டாரோ என்னவோ. எவரு? அதாண்டி அவரு, உன் அண்ணனோட அப்பா. அப்படியே குத்திடுவேன். வயசான காலத்துல புள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு தோணுச்சா உனக்கு? கெட்டவ நீ. ஊத்து. கண்ட மூடுறப்போ உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் போனோன்னு தோணுதா உனக்கு? நீயும் ரொம்ப கெட்டவடி. என்ன தமிழ், தோட்டத்துக்கு போலையா? இல்லைப்பா. ஏதாவது சாப்பிட்டியா? பசிக்கல. என்னப்பா பார்க்குறீங்க? எதுக்கு அவசரப்பட்டு அவளை அடிக்கணும்? அடிச்சுட்டு அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கணும். என்னடா, ஏதாவது வாய் தருது சொல்லுடா. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா சுதாவை சத்தம் போடலான்னு தான்ப்பா கூப்பிட்டேன். கோவம் கண்ணை மறைச்சிருச்சு. டப்புண்டு கை நீட்ட வேண்டியதாக போச்சு. அவளை அடிச்சிட்டேமே நினச்சி மனசே ஆறலப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதை விட பெரிய சண்டை கலாட்டாலாம் நடந்தப்பா கூட நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் பார்த்ததில்லப்பா. இப்போ ஏன் கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ உனக்கு பிடிச்சவங்களோட சண்டை போட்டிருக்க, அவங்கள காயப்படுத்திருக்க. நம்ம மேல அன்பு காட்டுறவங்க கிட்ட நாம சண்டை போட்டாலோ அவங்க நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டாலோ நமக்கு கஷ்டம்தான். புரியுதுப்பா. நீ ரொம்ப நல்லவன் தமிழ். நீ எது பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அதுல ஒரு நேர்மை இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி யோசிக்க முடியல. இல்லைப்பா, சுதாதான். எதுவா வேணா இருக்கட்டும்பா, பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறது தப்பு தமிழ். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறவன் ஒரு நல்ல ஆம்பளே கிடையாது. அதுலயும் சுதா யாரு? உன் தங்கச்சி, சின்ன பொண்ணு. அடிச்சா திருப்பி அடிக்க தெரியாது. திருப்பி உங்ககிட்ட கோவப்படுறது கூட அவளுக்கு தெரியாதுடா. அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கலாமா? தப்பு இல்லையா? ரொம்ப தப்புப்பா. சின்ன தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது தமிழ். நீ பண்ணவும் மாட்ட. என்ன ஆச்சுடா உனக்கு? ஒருத்தர் மேல இருக்கிற மரியாதையை காட்டுறதுக்காக இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறது சரியான வழி கிடையாது. அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ விளையாட்டா பண்ணது வினையாயிடுச்சு. ஆனா நீ பண்ணது அதை விட பெரிய தப்புடா. இதுல வீம்பு பார்க்காம நீ உடனே போய் அவங்க கிட்ட பேசு. நான் வீம்பெல்லாம் பார்க்கலப்பா. அவன் முகத்தில் எப்படி முடிக்கிறதுன்னு தான் தயங்கிட்டு இருக்கேன். எப்படி பேசுறதுன்னு யோசிச்சு பிரச்சனையை தள்ளி போடாத. அது சரியான வழி கிடையாது. புரியுதா? போ போடா. என்னடி தலைவலிக்குதா? லைட்டா. புக்கை மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் தூங்கி எந்திரி, சரியாயிடும். இல்ல பரவாயில்லக்கா. பரவாயில்லடி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சரியாயிடும். அவ ரெஸ்ட் எல்லாம் எடுக்க வேணாம். அண்ணன் வந்து 2 வார்த்தை பேசினா எல்லாம் சரியாயிடும். அவளை ஏண்டி அடிக்கிற? அவ சொன்னதுல என்ன தப்பு? அண்ணெல்லாம் ரொம்ப கடுப்புல இருக்கு. இப்பெல்லாம் அது பேசாதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? எவ்வளோ வேகமா வருதோ அதை விட வேகமா போயிடும்.
என்னடா படிச்சிட்டு இருக்கீங்களா? படிங்க படிங்க. நான் வேணா அப்புறமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, வாண்ணே. இல்லைடா பரவாயில்ல, நான் வாண்ணே. உங்கள் விஜய். சுதா, நான் அண்ணே, என்னண்ணே? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே. அழாதண்ணே, ஒன்றும் இல்லை. நீ தானே நடிச்ச. என்ன மன்னிச்சிடுறா. என்னண்ணே இது சின்ன குழந்தை மாதிரி கண்ணத்தோட? தப்பு பண்ணிட்டேன்டா. நானே என் கையால் மன்னிச்சிருமா. திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதானே, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா அண்ணே, நாங்கெல்லாம் யாரு? உன் தங்கச்சிங்கண்ணே. எங்களை தண்டிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? இல்லைம்மா, இது சாதாரண விஷயம்தான். கூப்பிட்டு சத்தம் போட்டுருக்கலாம். அவசரப்பட்டு கையை நிட்டுட்டேனே. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரே ஒரு அடி தானே அடிச்ச, அவ்வளோதானே. இல்லைம்மா, அடித்ததுக்கப்புறம் எனக்கே கையெல்லாம் வலியாக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப வலிக்குதாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. எப்பவுமே என்கிட்ட கோவப்பட மாட்டியே, உன்னை போய் நான் கோவப்பட வச்சுட்டேன்னு தான் எனக்கு ஒரே வருத்தமாக இருந்தது. மற்றபடி நீ நடிச்சேன்ல ஒன்றுமே இல்லைண்ணே. இல்லைப்பா, அண்ணனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுப்பா. யாரோ தாங்குறோம்னு சொல்லிட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டேனடா. அண்ணே அப்படிலாம் யோசிக்காதண்ணே. சுதா பண்ணது தப்புதான். நீ சுதாவை கண்டிக்க போய் தான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இல்லனா இந்த விஷயம் பெருசா இருக்கும். இப்ப வரைக்கும் யோசிச்சு பார்க்குறேன். அந்த ஒரு செகண்டு எப்படி நான் நதாமலாம் போயிட்டேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அண்ணே, சுதாவை அடிச்ச அடுத்த செகண்டு அவளை விட ஓம் முகத்துல தான் வலியும் வேதனையும் தெரிஞ்சது. எங்களுக்கு தெரியும்ண்ணே, நீ எங்களை திட்டுனாலோ அடிச்சாலோ அதை 10 நிமிஷத்துல மறந்துட்டு எங்க பாட்டுக்கு நாங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம். நீதான் மாச கணக்குல அதை மனசுல போட்டு உருகிட்டு இருப்ப. சுதா, அண்ணே உன்னை எப்பயுமே அடிச்சது இல்லையப்பா. பரவாயில்லண்ணே. அண்ணே, இதை நாங்க யாரும் தப்பா எடுத்துக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ நடந்துகிட்டதும் தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து யாரோ கண்ணு வச்சுட்டாங்க. அம்மா கிட்ட சொல்லி எல்லாருக்கும் சுத்தி போட்டா சரியாயிடும். நீங்க 3 பேரும் எனக்கு தங்கச்சிங்க இல்லடா, என் பிள்ளைங்க மாதிரி. வேற எவனாவது உங்க மேல கையை வச்சிருந்தா கையை எடுத்துருக்க மாட்டேன்னா? இப்ப நானே அந்த தப்பை பண்ணிட்டேனே, எனக்கு என்ன தண்டனை? என்னென்ன இப்படி இல்லாம யோசிப்ப? இல்லடா, யாரு பண்ண என்ன தப்பு தப்பு தான்றா. இப்ப என்ன, உனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும், அவ்வளவுதானே? சுதா, என்ன தண்டனை நீயே சொல்லு. திருநெல்வேலிக்கு ஒரு சினிமா கூட்டிட்டு போகணும், அரசன் பேக்கரி கூட்டிட்டு போகணும். இதுதான் உனக்கு தண்டனை. நடந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. அது உங்க பெருந்தன்மை. சின்ன பிள்ளைய உங்களுக்கு இருக்கிற நிதானமும் யோசனையும்
மாடு மாதிரி வளர்ந்துருக்க எனக்கெல்லாம் போச்சே. அண்ணே அப்படிலாம் யோசிக்காதண்ணே, இந்த பிரச்சனை விடுண்ணே. இருக்கிற கோவத்துல எங்க நீ என் கூட பேசாம போயிடுவேன்னு தான் நான் பயந்துட்டே இருந்தேன். நீ வந்து பேசினதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆமாண்ணே, பிரச்சனையே வராம இருக்கிறது ஒரு நல்ல உறவு இல்ல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒன்னா இருக்கிறதுக்கு பேரு தான் நல்ல உறவு. சுதா ரொம்ப வலிக்குதாப்பா? நீ இப்படி கேக்குறப்ப வர சந்தோஷத்துக்காக எத்தனை தடவை வேணாலும் நான் அடி வாங்க தயாரா இருக்கேன்னு. இல்லடா, இன்னொரு தடவை அண்ணனோட சுண்டு வரல கூட உங்க மேல படாதுடா. இப்பதான் எது சரி எது தப்புண்டு எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. இன்னொரு வாட்டி இந்த தப்பு நடக்காது. என்ன எல்லாரும் மன்னிச்சிருக்கடா. மன்னிப்பெல்லாம் கிடையாதுன்னு. அரசன் பேக்கரிக்கு நீ என்னை கண்டிப்பா கூட்டிட்டு போய் தான் ஆகணும். இந்த உலகத்திலே நான் முக்கியமா நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம குடும்பம் தான். வேற யாரவோ சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் உங்களை கஷ்டப்படுத்தினா ஆளுக்கு கூட நான் சந்தோஷமா இருக்க முடியாது. நடந்தது ஒரு பாடம் எடுத்துக்கிட்டேன்டா. இனிமே யாருக்காகவும் எப்பயும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த சாமியே வந்தாலும் என் தங்கச்சிகளுக்கு அப்புறம் தான்.